அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓட்டுநர் உரிமம் பெறுவதில் ஒரு முக்கிய மாற்றத்தை தமிழக அரசு தற்பொழுது கொண்டு வந்திருக்கிறது. அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். தமிழகத்தில் 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெற இனி மருத்துவ சான்றிதழ் கட்டாயம் என தமிழ்நாடு போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையம் அறிவித்துள்ளது. ஓட்டுநர் உரிமம் என்பது அரசு வழங்கும் ஒரு சட்டபூர்வமான ஆவணமாகும். இது ஒருவர் சாலையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு தகுதியானவர் என்பதற்கான அங்கீகாரமாக செயல்படுகிறது. இருசக்கர வாகனங்கள், கார்கள், லாரிகள், பேருந்துகள் என எந்த வகையான வாகனமாக இருந்தாலும் அதை சாலையில் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயமாகும். இந்த ஓட்டுநர் உரிமம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் அதாவது RTO மூலம் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி குற்றம் ஆகும். அப்படி லைசன்ஸ் இல்லாமல் வாகனங்களை இயக்கினால் காவல்துறையினர் உங்களை பிடிக்கும் பொழுது அபராதம் விதிப்பார்கள். அடுத்து ஓட்டுநர் உரிமம் பெற என்னென்ன ஆவணங்கள் தேவை என்பதை பார்ப்போம். ஒருவர் புதியதாக ஓட்டுநர் உரிமம் பெற அல்லது அதனை புதுப்பிக்க விரும்பினால் கீழ்காணும் ஆவணங்களில் ஏதேனும் ஒரு ஆவணத்தை தயாராக வைத்திருக்க வேண்டும். வயதுச் சான்றுக்கு பிறப்புச் சான்றிதழ் அல்லது பேன் கார்டு அல்லது 10ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியல் அல்லது பள்ளியின் மாற்று சான்றிதழ் அதாவது TC இவற்றில் ஏதேனும் ஒன்றை வைத்திருக்க வேண்டும். அடுத்து முகவரி சான்றுக்காக ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, ரேஷன் கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்றை வைத்திருக்க வேண்டும். மேலும் முறையாக நிரப்பப்பட்ட விண்ணப்ப படிவம் மற்றும் சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படங்கள் வைத்திருக்க வேண்டும். இந்நிலையில்தான் 40 வயதை கடந்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெறவோ அல்லது உரிமத்தை புதுப்பிக்கவோ விரும்பினால் பதிவு பெற்ற மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவ சான்றிதழ் கட்டாயமாக வேண்டும். இந்த சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என தமிழக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையம் தற்பொழுது அறிவித்துள்ளது. இது மத்திய மோட்டார் வாகன விதிகள் 5ஆம் விதிப்படி அமையும். எனவே 40 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் உரிமம் பெறும் முன் மருத்துவ சோதனை செய்து அதன் சான்றிதழை பெற வேண்டியது அவசியம் ஆகும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.